என் பேரு அகிம்சா. நான் சொல்ல ஒரு கதையோட பேரு பொக்கிஷா. ஒரு ஊர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சா. அந்த அப்பார்ட்மெண்ட்ல சுஜி, டிங்கு, பிங்கு, பானு, மீனுன்னு 5 பேர் இருந்தாங்களாம். அவங்க 5 பேரும் நண்பர்களாம். அவங்க நண்பர்கள் மாதிரி அவங்க அப்பா அம்மாவும் நண்பர்களாம். அப்ப ஒரு நாள் அவங்க எல்லாரும் சேர்ந்து சுற்றுலா போலான்னு முடிவெடுத்தாங்களாம். ஒரே குழப்பமா இருந்துச்சு எங்க போலான்னு. அப்புறம் இந்த சிட்டியை தாண்டி இந்த பரபரப்பு இல்லாத அவசரம் இல்லாத ஒரு ஊருக்கு போலான்னு முடிவெடுத்தாங்களாம். அது ஒரு சுஜியோட தாத்தாவோட பண்ணை வீட்டுக்கு போய் 2 நாள் ஜாலியா இருந்துட்டு வரலான்னு முடிவெடுத்தாங்களாம். அப்ப அவங்க கிராமத்துக்கு போய் பம்பு செட்ல குளிச்சு இளநீ படிச்சு குடிச்சு எல்லாரும் வட்டமா உட்காந்து அரட்டடிக்க ஆரம்பிச்சாங்களாம். அவங்க பிள்ளைங்கன்னா தொல்லை பண்ணக்கூடாதுன்னு அவங்க போனை கொடுத்து போய் விளையாடுங்கன்னு துரத்தி விட்டாங்களாம். அப்ப எப்ப போல அவங்க அவங்க மூலையில உட்காந்து கேம் விளையாட ஆரம்பிச்சாங்கலாம். இப்ப சுஜியோட தாத்தா பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் ஓடி ஆடி விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு சொல்லி தரட்டான்னு கேட்டாங்களாம். அதுக்கு எல்லாரும் ஓகே தாத்தான்னு சொன்னாங்களாம். அப்ப இந்த மண்ணுக்குள்ள இருக்க பொக்கிஷத்தை யார் தேடி கண்டுபிடிச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த மீன் பிடிக்கிற தூண்டில் பரிசா தரேன்னு சொன்னாராம். அப்ப எல்லாரும் ஓடி போயிட்டு மண்ணுக்குள்ள இருக்க பொக்கிஷத்தை தேட ஆரம்பிச்சாங்களாம். ஆனா வெறும் மக்காத பிளாஸ்டிக்கும் பாலித்தீன் பேப்பரும் தான் கிடைச்சிச்சான். பொக்கிஷம் கிடைக்கவே இல்லையா. தாத்தா போய் தாத்தா எங்களுக்கு பொக்கிஷம் கிடைக்கல, அதனால எங்களுக்கு தூண்டில் தாங்க, நாங்க போய் மீன் பிடிக்கிறோன்னு சொன்னாங்களாம். அப்ப தாத்தா கேட்டாரா பொக்கிஷம் இல்லாம எப்படி மீன் பிடிக்க முடியும்னு. அப்ப அவங்க சொல்லி பண்ணாங்கன்னா எங்களுக்கு நாங்கதான் மீன் பிடிச்சிக்கிறோம், நீங்க தூண்டில் தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்களாம். அப்ப வெறும் தூண்டில குளத்துக்கிட்ட போயிட்டு தண்ணியில போட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஆனா மீன் சிக்கவே இல்லையா. அப்புறம் சுஜி ஐடியான்னு சொன்னாராம். எல்லாரும் என்ன ஐடியா அப்படின்னு கேட்டாங்களாம். இப்ப சுஜி ஓடி போயிட்டு உங்க அப்பா அம்மா பேசிட்டு இருக்க இடத்துல நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடி வந்தாலாம். அப்ப எல்லாரும் சூப்பர் ஐடியான்னு குதிச்சாங்களாம். அப்ப இந்த தூண்டில்ல மீனை இல்ல நூடுல்ஸ மாத்தி குளத்துக்குள்ள போட்டாங்களாம். அப்பயும் மீன் சிக்கவே இல்லையா. அப்ப எல்லாரும் சோகமா ஆயிட்டாங்களாம். சுஜி சொன்னாலாம் வாங்க நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போலான்னு. அப்ப பானு சொன்னாலாம் இல்ல நீ மீன் பிடிச்சி காமிச்சாதான் நான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னாலாம். இப்ப சுஜி சொன்னாலாம் நாளைக்கு மண்புழு கிடைக்கும், அப்ப நான் மீன் பிடிச்சி காமிக்கிறேன்னு சொன்னாலாம். பானு சொன்னாலாம் இன்னைக்கே கிடைக்கல, நாளைக்கு எப்படி கிடைக்கும்னு. அவ கேட்ட கேள்விக்கு யாருக்குமே பதில் இல்லையா. சார் உங்கள்கிட்ட பதில் இருக்கா சார்? மேடம் உங்கள்கிட்ட பதில் இருக்கா மேடம்? அக்கா அண்ணா உங்கள்கிட்ட பதில் இருக்காண்ணா? அக்கா உங்கள்கிட்ட பதில் இருக்காக்கா? வெறும் தங்கமும் வைரம் மட்டும் பொக்கிஷம் இல்ல, இந்த மண்ணோட பொக்கிஷம், இந்த விவசாயியோட பொக்கிஷம் மண்புழு. பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், மண்ணை பாதுகாப்போம். பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், மண்ணை பாதுகாப்போம். வணக்கம். ஆமா, நீங்க கடைசியா எப்ப மண்புழு பார்த்தீங்க? கொஞ்சம் யோசிங்க.